விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் அன்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியை சனி வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகளில் ராசிநாதன் வக்கரமாகக்கூடிய ஒரு அமைப்பு. கூடுதலாக சந்திரன் இந்த வாரத்தில் 2, 3, 4ஆம் இடத்துல உங்களுடைய லாபாதிபதி சந்திரன் 2, 3, 3ஆம் இடத்துல அமாவாசையாகி 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார். இந்த அமைப்புகளில் தான் இந்த வாரத்தினுடைய தன்மை இருக்குது. அப்போ என்ன, கைக்கு வருமானம் வர்றது வேலை இடங்களில் வேலை வருமானம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளில் ஒரு மாதிரியான டல்லான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இது மட்டும் தான் பலனாக சொல்லுவீங்களா? இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை வருமான அமைப்புகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை தான் பலனாக சொல்ல முடியும். அப்போது சிலருக்கு அகலக்கால் வைத்ததால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், நண்பரோட சேர்ந்து அதை பண்ணுற தொடர்ச்சியாக நஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதை பண்ணுற அதை பண்ணுற சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல 8ஆம் பாவகம் நல்ல வேலையாக சுபத்துவமான அமைப்புகள் இருக்கிறதுனால வெளி மாநில அமைப்புகளில் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் சுப அமைப்புகளில் வேலை சார்ந்த அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனாலும் அதற்கு அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் அப்படியே வக்கர நிலையில் வர 10ஆம் அதிபதி அவருன்னு வந்துடுறாருல, அப்போ தொழில் அமைப்புகள் ஒரு மாதிரி கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும், கிணத்துல போடுற மாதிரியே இருக்கும். என்னங்க நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு சாதகமான பதில் வேலை தொழில் அமைப்புகளில் வர்றதுல ஒரு மாதிரியான சுணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் எப்படினாலும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். அவர் 8க்கு 8ல் தானங்க மறைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல ராசிநாதன் சற்று பலவீனமாக இருக்கிறாரு. ராசியை சனி பார்க்குறாரு அப்படின்ற அமைப்புகள் இப்போ கொஞ்சம் சாதகம் இல்லை. ஆறுதலாக ஒன்று சொல்ல மாட்டீங்களா? ஆறுதலாக என்ன, வக்கரமானாலும் சுக்கரனோட சேரக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால பிற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பினாலும் தயவு செய்து கன்னிராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க தேவையே இல்லைங்க. அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு அகலக்கால் வச்சு ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறதோ, இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் எடுத்தன் கவிழ்த்தன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதோ மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது கன்னிராசிக்காரர்கள் எந்த இடத்துலையும் செய்வேனா. நிதானம், பொறுமை, நிறைய அவமானங்களை சகிச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கு தயார் செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பரில் வரக்கூடிய 3வது வாரம் 2025 நிச்சயமாக இருக்கும்.